பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நேற்று, இல்லை நீ வந்து லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் பேர் அதில் இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல. அவனால் முடியலனாலும் அவனோட அண்டை வீட்டார்கள் அவன் பேர் இல்லைன்னா அவனுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் என்ன காரணத்தையும் செத்துட்டானா பர்மனெண்ட்லி டிஸ்பிளேஸ்டாக அன்ட்ரேசபிள் ஆகிறது நீ போடணும், 4 நாளைக்கு உள்ளே போடணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய அடி. ஏன்னா ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆடி கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி உச்சநீதிமன்றம் தலையில் ஓங்கி குட்டி இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நம்பலாம். அப்படி பண்ணலன்னா மறுபடியும் போவாங்க, கண்டெம்ட் போடுவாங்க, எலெக்ஷனை நடத்த விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரல் பாண்டில் முதல்ல அடம் பிடிச்சிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் தானாக நடக்குதுன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் மூஞ்சில் இப்பயே காரி துப்புறவங்க அப்போ இன்னும் அதிகமான அளவில் துப்புவாங்க. பாஜகவோட முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வென்ற குளத்தூர் தொகுதியிலேயே போலி வாக்காளர் இருந்தான்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக பேசினார். 20,000 பேருன்றதுலாம் எந்த அடிப்படையில் அனுராக் தாக்கூர் சொன்னார் நமக்கு தெரியாது. அது பொய் பேசுறதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப அது உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவங்க பொய் பேசிய பிஜேபி. அதனால் பிஜேபியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை அதாவது இல்லை எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஏதாவது தெல்லாலங்கடி வேலை பண்ணுவானான்னு தெரியல நமக்கு. இதுக்கு மேற்கொண்டு அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக போன பிறகு 65 லட்சம் பேர் லிஸ்ட்டை போடுறா அப்படின்ட்டான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஆதாரம் குடியுரிமையை ஏற்றுக்கணும்ட்டான். அதனால் இனிமேல் தில்லாலங்கடி வேலை பண்ண முடியாது. 87% ஆதார் கவரேஜ், 87%. இப்போ அது பீகார் வாக்காளர்களுக்கு, விடுபட்ட வாக்காளர்களுக்கு இந்த 65 லட்சம் பேர் அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் எலெக்ஷன் நடைபெற இருக்குது. 65 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது தான் சர்ச்சையானது. எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் நேற்று அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் பெயரையும் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றணும் அப்படின்னு இந்த உத்தரவு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவு தான் இது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன அடம் பிடிச்சதுன்னா, இருக்கிற சட்டங்களின்படி வாக்காளர் பட்டியலை பதிவேற்றம் செய்வதற்கு மேனுவல் ஃபார்ம்லேயோ டிஜிட்டல் ஃபார்ம்லேயோ போடுவதற்கு தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம், உரிமை இருக்குது. நீக்கப்பட்டவர்களோட பட்டியலை போட வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்படி போட சொல்லக்கூடிய எந்த விதமான நிர்பந்திக்கக்கூடிய, அதை கட்டாயமாக்கக்கூடிய எந்த சட்டங்களும் எலெக்ஷன் கமிஷன் விதிகளில் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணாங்க. இப்போ இந்த நீக்கப்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் 3 கேட்டகரியில் வராங்க. இறந்து போனவர்கள், நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள், காணாமல் போனவர்கள், டெட்டு, பர்மனெண்ட்லி டிஸ்பிளேஸ்ட், அன்ட்ரேசபிள்ன்றாங்க. அதனால் அவங்கள இதில் என்னென்னா இந்த 3 கேட்டகரி தான் லிஸ்ட்டிலேருந்து டெலீட் ஆனவங்க, பேர் நீக்கப்பட்டவங்க. எதற்காக பேர் நீக்கப்பட்டார்கள்? இந்த 3 கேட்டகரியில் செத்து போனானா, நிரந்தரமாக இடத்த விட்டு போயிட்டானா, அல்லது காணாமல் போயிட்டானா, அந்த காரணத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு மாதிரி ஆர்கியூ பண்ணாங்க. லிஸ்ட்டு கொடுக்க வேணான்னு ஆர்கியூ பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நேற்று, இல்லை நீ லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் பேர் அதில் இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல. அவனால் முடியலனாலும் அவனோட அண்டை வீட்டார்கள் அவன் பேர் இல்லைன்னா அவனுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் என்ன காரணத்தையும் செத்துட்டானா பர்மனெண்ட்லி டிஸ்பிளேஸ்டாக அன்ட்ரேசபிள் ஆகிறது நீ போடணும், 4 நாளைக்கு உள்ளே போடணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய அடி. ஏன்னா ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆடி கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி உச்சநீதிமன்றம் தலையில் ஓங்கி குட்டி இருக்குது. 8 கோடி வாக்காளர்கள் 65 லட்சம் பேரை நீக்கிறான்னா, அங்கே இருக்கக்கூடிய 200 சொச்சம் தொகுதியில் 220 தொகுதியில் சராசரியாக 27,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு காலியாகுது. வெற்றி தீர்மானிக்கக்கூடியது. அதுவும் 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டுலலாம் தீர்மானிக்கப்படும். ஆகவே 65 லட்சம் வாக்காளர்களை 200 சொச்சம் தொகுதியிலேருந்து நீக்கிறது என்பது அன்அக்செப்டபிள். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவாலாக தான் நம்ம அதை பார்க்கணும். உச்சநீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நம்பலாம். அப்படி பண்ணலன்னா மறுபடியும் போவாங்க, கண்டெம்ட் போடுவாங்க, எலெக்ஷனை நடத்த விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரல் பாண்டில் முதல்ல அடம் பிடிச்சிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் தானாக நடக்குதுன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் மூஞ்சில் இப்பயே காரி துப்புறவங்க அப்போ இன்னும் அதிகமான அளவில் துப்புவாங்க. இது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு விழுந்த ஒரு பெரிய அடி. இப்போயாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு புத்தி வரணும். தேர்தல் ஆணையர் நியமனத்திலேருந்தே மோடி அரசு எலெக்ஷன் கமிஷனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு.
பிரதம மந்திரி, தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து தான் தீர்மானிக்கணும்னா, பிரதம மந்திரியும் ஒரு அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருன்றது அந்த கருமத்துக்கு எதிர்க்கட்சி தலைவரே வேணாம், நீயே வச்சுட்டு போயிடலாம். இது உச்சபட்ச அட்டூழியத்தில் மோடி கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் மோடி கவர்மெண்ட்டோட கை கூலியாக மாறி போச்சு. ராகுல் காந்தி சொன்னது கரெக்டு தான். இது சோறு தான். எலக்ட்ர ஓட்டர் தேர்தல் வாக்காளர்களை திருடி தான் பல தேர்தல்களை எலெக்ஷன் கமிஷன் நடத்தியிருக்கின்றது உண்மை. ஒட்டுமொத்த முடிவுமே 24 மோடி ஜெயிச்சதே திருட்டு ஓட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்கிறதுக்கு தயாராக இல்லை நான். ஆனால் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பதற்கு, ஓரளவுக்காவது முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பதை நம்புவதற்கு நிச்சயமாக பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன. அயோத்தி தொகுதியில் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னடைவுன்னு வந்தது. அதுதான் இப்போ நீங்கள் இது சந்தேகிப்பதற்கு வாய்ப்பு முகாந்திரங்கள் நிரம்பவே இருக்கின்றன. ஆல்ரெடி இவிஎம் மேலே சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவிஎம் விட மோசமானது ஓட்டர் லிஸ்ட்டில் பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன். எனக்கு தெரிஞ்ச இவிஎம்மில் பெரிய அளவில் முறைகேடு பண்ணி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு பண்ண முடியாதுன்னு நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு இவிஎம் மீது நம்பிக்கை இருக்கிறது, முழு நம்பிக்கை இருக்கிறது. சில தவறுகள் நடந்தாலும் நம்பிக்கை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மோடி மாதிரி ஒரு ஆட்சியாளரை, பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு, இந்துத்துவா மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு தேர்தல்களை நீங்கள் வாக்குச்சீட்டு மூலமாக நடத்துறதை விட இவிஎம் மூலமாக நடத்துறது தான் சேஃப். வாக்குச்சீட்டு மூலமாக நடத்திங்கன்னா இன்னமும் மோசடி நடக்கும். பிரச்சனை இவிஎம் கிடையாது, ஓட்டர் லிஸ்ட். அதுதான் இப்போ சரியாக பீகார் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் பிடிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றமும் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பார்க்கலாம். இவங்க அந்த 65 லட்சம் ஓட்டர், ஏன்னா அதில் யார் பேர் இல்லையோ அவங்க ஆதாரோடு சேர்த்து, இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் காமிச்சாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 11வது ஆதாரம் கண்டிப்பாக அதையும் நீ ஏற்றுக்கணுன்ட்டாங்க. ஏன்னா அது ஆதார் குடியுரிமைக்கான சான்றிதழ் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் கூட, ஆதார் இந்தியர்கள் அல்லாத வெளிநாட்டினரும் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட, நீங்கள் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னுவாங்க. ஆதாரை குடியுரிமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பல லட்சக்கணக்கான பேர் விடுபடும் பொழுது, ஆதாரை போலியாக வைத்திருக்கக்கூடிய சில ஆயிரம் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. எது குறைந்த தீமைன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் ஆதாரை நீங்கள் அடையாளமாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணுமென்ற அந்த தீர்ப்பும் நல்லதொரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எலெக்ஷன் கமிஷன் முழுவதுமாக கடைபிடிக்கும் என்று நாம் நம்புவோமாக. ஒருவேளை அதில் எலெக்ஷன் கமிஷன் வேறு வழி இல்லை, எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கேட்டு தான் ஆகும். 2 பேருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா யாருமே 2 பேருமே சுப்ரீம் கோர்ட் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். இந்த தீர்ப்பு அப்படியே அமல்படுத்தப்படும் பட்சத்தில் படுத்தப்படும் என்று நம்பலாம். அடுத்த 5 மாநில தேர்தல்கள், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரியில் நிச்சயமாக அது ஒரு நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கும் என்று நம்புவதற்கான காரணங்கள் நமக்கு அதிகமாகவே இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு தேர்தலில் முறைகேடு நடந்தது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்தபோது பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் சிசிடிவிலாம் நாங்கள் அழிக்க உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு விதியவே மாற்றினாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஏதாவது பண்ணணும்? அது பண்ண முடியாது. ஏன்னா இந்த விஷயத்தில் கோர்ட் விதியெல்லாம் திருத்துறதுன்றதெல்லாம் அப்போ அதையும் ஸ்ட்ரைட் டவுன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக தேர்தலே நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. அப்போ எதிர்க்கட்சிகள் தேர்தலில் பங்கு பெறாமல் புறக்கணிக்கணும். அப்போ தான் மோடி கவர்மெண்ட்டு கொஞ்சமாக புத்தி வரும். அப்படிலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தேசிய அளவிலும் இந்தியாவுக்கு வெளியிலையுமே மோடி கவர்மெண்ட்டோட பேர் நாரி போயிடும். சர்வதேச அளவில் இந்தியாவின் பெயர் நாரி போயிடும். அதாவது இந்திய ஜனநாயக நடைமுறை கேலி கூத்தாகி இருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகம் அது குறித்து கருத்து தெரிவிக்கும், ஐக்கிய நாடுகள் மன்றம் கருத்து தெரிவிக்கும். அப்போ இன்டர்நேஷ்னலைஸ் ஆகுது பிரச்சனைனா மோடி கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய சிக்கல். அதனால் செய்ய மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு நான் நம்புகிறேன். ராகுல் காந்தி தான் இந்த விஷயத்தை தீவிரமாக கையில் எடுத்து களமாடிட்டு இருக்காரு இல்லையா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா இறந்தவர்களோட நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ வைரல் ஆனது. ஸோ இது ராகுல் காந்தி கிடைத்த வெற்றின்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றின்னு பார்க்கணும். அதை விட முக்கியமாக இந்தியா கூட்டணியை ஒற்றுமைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. ஏன்னா ஒரு வருஷமாக இந்தியா கூட்டணியே ஒன்று இல்லாமல் இருந்தது. இந்தியா கூட்டணி செத்து போச்சுன்னு தான் சொன்னாங்க. தேர்தலுக்கு பிறகு ஒரு தடவை கூட கூட்டமே நடக்கலை. இந்தியா கூட்டணியை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இஷ்யூ இல்லாமல் இருந்தது. ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டேன்னு சொல்லிச்சு. ஆனால் அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஊர்வலம் போகும்போது ஆம் ஆத்மி கட்சி எம்பி கலந்துக்கிட்டார். அதனால் இது ஒரு விதத்தில் கெட்டதில் நல்லது. இந்தியா கூட்டணிக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறது இந்த இஷ்யூ. அவங்களுக்கு மறுபடியும் ஒன்றுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கைகூடி வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்த பெருமை, ஒற்றுமைப்படுத்திய பெருமை, சிதைவுண்டு கிடந்த இந்தியா கூட்டணிக்கு புத்துயிர் கொடுத்த பெருமை இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் செய்த காரியம் என்று நாம் கண்டிப்பாக நம்பலாம். இது ஒரு கட்டத்தில் நல்லது, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் முறைகேடை வெளிச்சம் போட்டு காட்டினார் ராகுல். இப்போது பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினதை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் பண்ண தீர்ப்பு பீகார் தேர்தலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்லை, அது நம்ம சொல்ல முடியாது. அதை நீங்கள் இப்போ சொல்ல முடியாது சிவா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது
ஓட்டர் லிஸ்ட்டை சேர்த்ததாலேயோ எடுத்ததாலேயோ இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. Okay. அது ரொம்ப அதிகப்படியான ஒரு கருத்து. ஏன்னா தோல்வி பயத்துல தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்படி நான் என்ன சொல்றேன், அது அப்படி அப்படி பண்ணா கூட அது ரிசல்ட் வந்து மறுபடியும் பிஜேபி கூட்டணிக்கே கூட வெற்றியை தரலாம். நமக்கு எப்படி அது தெரியும்? அதனால அந்த ஆங்கிளில் நம்ம பேச முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபார் ஃபெச்டு. மோடி கவர்மெண்ட்டோட பின்புலம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது உண்மைதான். எலெக்ஷன் கமிஷன் மோடி அரசாங்கத்தோட கை பாவை என்று சொல்வதோட கை கூலியா செயல்படுது. தே பிகம் ஸ்டூஜஸ் ஆஃப் தி மோடி கவர்மெண்ட்ன்றது உண்மைதான். ஆனால் இது வந்து பிஜேபியோட வெற்றிக்காகத்தான் நம்ம அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா தலைகீழ கூட போகலாம். நீங்கள் வந்து அவங்க கேடு நினைப்பான் கேடு அப்படின்ற மாதிரி வந்து இது அவங்களுக்கே கூட எதிராக போகலாம். அந்த ஆங்கிளில் இன்றைக்கு கருத்துக்கள் தெரிவிப்பது சரியாக இருக்காது. பீகார் தேர்தலை தொடர்ந்து மேற்கு வங்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்குது இல்லையா? ஸோ பீகாரில் இந்த ஃபார்முலா பயன்படுத்துனாங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலில் அதே ஃபார்முலா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு முட்டுக்கட்டை இந்த தீர்ப்பு அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் வாக்காளர் பட்டியலில் குழப்படியை ஏற்படுத்த எலெக்ஷன் கமிஷன் முயற்சி பண்ணுன்றது உண்மைதான். ஆனால் பீகாரில் கிடைக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்தடுத்த 5 மாநில தேர்தல்களில் அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக வந்து அவங்க இஷ்டம் போல் செயல்பட முடியாதுன்ற ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டிருக்குது. ஈஸியாக பண்ண முடியாது. கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். அதில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் எல்லா கட்சியும் இருக்காங்க. 68,000 பூத் இருக்குது. 2,10,000 பூத் ஏஜென்ட் இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு 3 பேர் இருக்கான். 3 கட்சியிலேருந்து இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதே குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா 41,000 பூத்துக்கு 10,000 ஏஜென்ட் தான் இருக்காங்க. அங்கே அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸோ கட்சிகளோட இதுவோ இல்லை. அப்போ ஈஸியாக விளையாடலாம். இங்கே அப்படி விட மாட்டாங்க. இங்கே அந்த அவேர்னஸ் திமுக அண்ணா திமுக 2 பேருமே களத்தில் வந்து நல்லா மல்லு கட்டிட்டு தான் நிற்கிறாங்க. அவ்வளோ சுலபமாக இங்கே வந்து பண்ண முடியாது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்ஸாம்லேயும் காங்கிரஸ் வந்து விழிப்புடன் இருக்குது. இல்லை, கேரளாவில் சொல்லவே தேவையில்லை கம்யூனிஸ்ட்டுகள். அதனால் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி. ஸோ தென்னிந்தியா இந்த 5 மாநில தேர்தலில் மேற்கு வங்கம், ஆசாம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரியில் எலெக்ஷன் கமிஷன் பெரிய அளவில் சித்து விளையாட்டுகளை விளையாட முடியாது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பூத் ஏஜென்ட் அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி சித்து விளையாட்டுகள் பண்ண முடியாதுன்னு சொன்னால் சமீபத்தில் பாஜகவோட முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வென்ற குளத்தூர் தொகுதியிலேயே போலி வாக்காளர் இருந்தான்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக பேசியிருக்காங்க. நிறைய தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருக்காங்கங்க. அது வந்து ராகுல் காந்தி தொகுதியிலையும் இருக்காங்க, மோடி தொகுதியிலையும் இருக்காங்க, ஸ்டாலின் தொகுதியிலையும் இருக்காங்க, சோனியா காந்தி தொகுதியிலையும் இருக்காங்க, ராகுல் காந்தி தொகுதியிலையும் எல்லா கட்சி தலைவர்களோட இதுலையுமே போலி வாக்காளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது லிமிட் என்னன்றது தான். 5,000 to 10,000 பேர் வரைக்குமே வந்து டாலரபிள் லெவல்னு ஏதோ சொல்கிறாங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் சேர்க்கும் போது தான் பிரச்சனை வருது. 20,000 பேருன்றதுலாம் எந்த அடிப்படையில் அனுராக் தாக்கூர் சொன்னார் நமக்கு தெரியாது. அது பொய் பேசுறதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். ரொம்ப அது உலகத்திலேயே வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவங்க பொய் பேசிய பிஜேபி. அதனால் பிஜேபியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை. அதாவது போலி வாக்காளர்கள்ன்றது இந்தியா பூரா இருக்க பிரச்சனை. அதுலேயும் விஐபி கான்ஸ்டுவன்சிஸ்லாம் அது பெரிய அளவில் இருக்குது. கள்ள ஓட்டு விஐபி கான்ஸ்டுவன்சியில் ரேம்பண்ட்டாக இருக்குது. காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுலாம் தமிழ்நாடு வந்து நம்பர் 1. இதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனைகள். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டர் லிஸ்ட்டையே மேனிப்புலேட் பண்ணுறதுன்றது தான் முதல் ப்ராப்ளம். அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு நிச்சயமாக உதவியாக இருக்கும். ஆனால் ஜனநாயகத்துக்கு தேர்தலுக்கான ஆபத்து என்பது வெறும் ஓட்டர் லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறதோ இவிஎம்மோ மட்டும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் இவிஎம் வந்து நான் நம்புகிறேன். ஓட்டர் லிஸ்ட்டும் பெரிய ஆபத்து. அதுக்கு இணையாக ஆபத்து காசு கொடுத்து ஓட்டுவாங்க. அதையும் தான் பேசணும். பட்டி ஃபார்முலா வச்சு வெளிப்படையாக காசு கொடுத்தீங்கல்ல, அந்த எலெக்ஷனே ரத்து பண்ணியிருக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் அது வெக்கமே இல்லாமல் அந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்துச்சு. ஓப்பனாக ஓட்டு காசு கொடுக்குற ஒரு எலெக்ஷனை, ஒரு பை எலெக்ஷனை உடனடியாக ரத்து பண்ணியிருக்கணும்ல. ஏன் பண்ணலை? நீங்கள் சொல்லலாம் எப்போ நடந்தாலும் இந்த லட்சணத்தில் நடக்கும் போதுன்னு. திரும்ப ரத்து பண்ணு. 3 தடவை ரத்து பண்ணினா 4வது தடவை பணம் இருக்காது அவனுக்கு. ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவே அலோவ் பண்ணீங்கல்ல. மக்களுக்கு அடுத்த தடவை காசு குறைஞ்சிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டி ஃபார்முலாவில் 500 செந்தில் பாலாஜி கொடுத்தாருல, அது ஒரு ரத்து செய்யப்பட்ட அடுத்த தடவை வந்துன்னா 200 ஆகும். அதையும் ரத்து பண்ணிங்கன்னா 100 ஆகும். அதையும் ரத்து பண்ணிங்கன்னா ஓட்டர் போலிங் அன்னைக்கு வேணால் 50 ரூபாய் கொடுப்பான். இதுதான் திரும்ப சொல்கிறாங்க. ஒரு 3 தடவை இந்த மாதிரி பை எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணிச்சுன்னா இந்த கட்சிகளுக்கு புத்தி வரும். இன்றைக்கி எஸ்ஐஆரை பற்றி பெருசாக வாய்கழியாக பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கல்ல, அதை பற்றியும் பேசுனாங்கன்னா நல்லாயிருக்கும். நீ ஒரு பக்கம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவ, நீயே ஒரு பக்கம் கள்ள ஓட்டு போடுவ. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து பீகாரில் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுனா அப்படியே பொங்கி எழுந்து பேசுவீங்க. ஜனங்க அதனால தான் இதில் பெரிய ஆர்வம் காட்டல. தென் மாநிலங்கள்லாம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை நார்மலைஸ் ஆயிட்டாங்க. ஓட்டு கொடுக்குறீங்க, அவங்க எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. என் ஓட்டை நான் என்னைக்கு காசுக்கு விலை பேச ஆரம்பித்தோம்னா அன்னையும் வந்து தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி பேசுறதுக்கான தகுதியை நான் இழந்துடுறேன். தேர்தல் சீர்திருத்தத்தை விடுங்க. இந்த மாதிரி அதில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க காசு வாங்கினாலுமே யாருக்கு போட போறோங்கிறது அவங்க கையில் தானே இருக்கு முடிவு.
அது உண்மைங்க. ஆனா நீ காசு வாங்கினாலே உன் கதை முடிஞ்சு போச்சு. டிமாண்ட் பண்றீனாலே அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல. காசுக்கு ஓட்ட விற்க தயாரா இருக்கக்கூடிய மக்கள் வெளிப்படையா காசு கொடுத்து நாங்க ஓட்டு வாங்கிடுவோன்ற ஆணவத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க 2 பேருக்கும் மத்தியில ஒரு எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுதுன்னா, பெரிய அளவில் தப்பு பண்ணுதுன்னா, அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமையை அந்த சிவில் சமூகம் இழந்துடுது இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நான் நியாயப்படுத்தலை. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய தப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் தப்பு தான், மோடி கவர்மெண்ட்டோட கை கூலியாக அது செயல்படுது. லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேன்றான், எந்த நம்பகத்தன்மையுமே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நம்ம வந்து வசைபாடுகிறோம், சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு ரிலீஃப் கிடைக்குது. ஆனால் இது போதுமா? காசுக்கு என்னைக்கு ஓட்டை விற்க ஆரம்பிக்கிறியோ, என்னைக்கு எலெக்ஷன் கட்சிகள் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்க தயாராக இருக்காங்களோ, அன்றைக்கி அவங்க ஜனநாயகம் செத்து போச்சு. அப்புறம் எஸ்ஐஆர் வந்தாங்கன்னா வேறு எந்த ஆறு வந்தாங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லிஸ்ட்டில் 65 லட்சம் பேர் எடுத்தானா, 75 லட்சம் பேர் எடுத்தானா, 1 கோடி பேர் எடுத்தானா, கடைசியில் துட்டுக்கு தானடா நீ விற்க போகிற, துட்டுக்கு தானடா நீ வாங்க போகிற. அப்புறம் என்ன டேஷ் இருக்குது அந்த எலெக்ஷனில்? அதனால் நீங்கள் இதோட அடுத்தடுத்த கட்டமாக எலெக்ஷன்ஸை வந்து க்ளீனப் பண்ணுற ப்ராசஸ்ன்றது நகரணும். வெறுமனே வந்து எஸ்ஐஆரை நாங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து மோடி கவர்மெண்ட்டு கண்டபடி அதுலேருந்து எங்களை பேர் எடுத்து நாங்கள் போராடி வாங்கிட்டோன்றதோட மட்டும் இந்த சட்ட போராட்டமோ அரசியல் போராட்டமோ நின்று விடக்கூடாது. உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற குறைகள் இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனில் 50 கோடி இல்லாமல் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. மினிமம் நான் சொல்கிறேன், விலைவாசி அவ்வளோ ஏறி போச்சு. 50 கோடி இல்லாமல் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து மேனிப்புலேட் பண்ணுது, ஓட்டர் லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுது, இல்லை இவிஎம்மை மோடி மேனிப்புலேட் பண்ணுறாருன்னா மக்கள் மத்தியில் அது எந்த மரியாதையுமே இருக்காது. இந்த ப்ராசஸே ஒரு கேடுகட்ட காரியமாக இருக்குது இல்லையா? இதில் என்ன பெருசாக உங்களுக்கு வந்து தப்பு நடந்துட போகுது? நீ எப்படி இருந்தாலும் துட்டுக்கு விற்க போகிறான், அவன் துட்டுக்கு வாங்க போகிறான். ஓட்டர் லிஸ்ட்லாம் அவன் அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான். நீ ஒரு விதத்தில் அந்த ப்ராசஸை சாபட்டாச் பண்ணுற, மோசடி பண்ணுற, அவன் அடுத்த கட்டத்துக்கு போய் மோசடி பண்ணுறான். அவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட வசதி இருக்குது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறான். அவன் உங்கள்கிட்ட இவ்வளோதான் வசதி இருக்குது, நீ ஓ லெவலில் ஆடுற. கள்ள ஓட்டு நீங்கள் போடல, சேலஞ்சு பண்ணி கள்ள ஓட்டு போடல. எத்தனை பேர் ஓட்டை போட்டாங்க திமுக அந்த காலத்தில்? சிவாஜி கணேசன் ஓட்டெல்லாம் சேலஞ்ச் பண்ணி போட்டாங்க. சிவாஜி ஓட்டே கள்ள ஓட்டு போட்டாங்க. ஆனால் எல்லா கட்சிகளும் போடுறாங்க, எல்லா கட்சியும் போடுறான். திமுக போட ஆரம்பிச்சதை ஏடிஎம்கே போடுறான். ஏடிஎம்கே பவரில் இருக்கும்போது அவனும் போட்டான். 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி குத்துறாங்க. டிஎம்கே மட்டும் குறை சொல்லலை, டிஎம்கேவும் போடுறான், ஏடிஎம்கேவும் தான் போடுறான். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே குட்டையில் உருண மட்டைகள் தானே. அப்போ எலெக்ஷன் ரூலில் வந்து அவன் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறான்னா அவன் ஃபண்டு போட்டான். அடுத்து நீ மோசடி பண்ண போகிற, அவன் லெவலில் மோசடி பண்ணுறான். உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை வச்சு நீ மோசடி பண்ணுற, அவங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை வச்சு அவன் பெரிய லெவலில் மோசடி பண்ணுறான். கடைசியில் துட்டுக்கு தான் நீ ஓட்டை வைக்க போகிற. கேட்குறல்ல, எவ்வளோ கொடுப்பான்னு கேட்குறல்ல, படித்தவன் போய் கேட்குறான்ல. நல்லா படித்த பெண்கள், ஒர்க்கிங் லேடிஸ், ஒர்க்கிங் விமன் போய் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஜனநாயகம் இந்த கட்டத்துக்கு வந்த பிறகு ஓட்டர் லிஸ்ட்டில் மேனிப்புலேட் பண்ணால் என்ன பண்ணாட்டின்னா, அதனால் இதோட இது நின்றுடக்கூடாது. இந்த க்ளீனப் பண்ணுறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். இப்போ 4 நாட்களில் வந்து பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை இன்னும் 1 வாரம் கழித்து வர இருக்குது, அடுத்த கட்ட விசாரணை. ஸோ ஒருவேளை வந்து 65 லட்சம் போலி வாக்காளர்கள் நிரூபணமானால் இது பிஜேபிக்கு எதிராக திரும்புமா பீகார் தேர்தல்? இப்போ 65 லட்சம் பேரில் வந்து கமிஷன் மோசடி பண்ணியிருக்குது. சத்தம் உயிரோட இருக்கும் பேர்னாலாம் சத்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கான். பர்மனெண்ட்டாக டிஸ்பிளேஸ்னால் ஆனால் அங்கே தான் இருக்கான். அன்ட்ரேசபிள்றவன் இருக்கான். 65 லட்சம் பேரில் வந்து ஒரு 30 லட்சம் பேர் தான் வந்து 20 லட்சம் பேர் தான் வந்து ஆக்சுவலாக ஒன்று செத்து போனவன், இல்லை பர்மனெண்ட்லி டிஸ்பிளேஸ்டு, இல்லைன்னா அன்ட்ரேசபிள். மிச்சம் 45 லட்சம் பேர், தட் இஸ் 3/4. அவன் வந்து உண்மையான ஓட்டர் தான், அவனுக்கு லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு வந்துன்னா அது எலெக்ஷன் கமிஷன் மூஞ்சில் கரியலி பூசினா மாதிரி. மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பாஜக தான் திரும்பும்? மக்கள் மத்தியில் பாஜக மீது திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது அந்த ப்ராசஸ் எப்படி போகுதுன்றதை பொறுத்து. இல்லை எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஏதாவது தெல்லாலங்கடி வேலை பண்ணுவானான்னு தெரியல நமக்கு. வந்து இதுக்கு மேற்கொண்டு அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக போன பிறகு 65 லட்சம் பேர் லிஸ்ட்டை போடுறா அப்படின்ட்டான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஆதாரம் வந்து குடியுரிமையை ஏற்றுக்கணுன்ட்டான். அதனால் இனிமேல் தில்லாலங்கடி வேலை பண்ண முடியாது. 87% ஆதார் கவரேஜ் அங்கே, 87%. இப்போ அது வந்து பீகார் வாக்காளர்களுக்கு, விடுபட்ட வாக்காளர்களுக்கு இந்த 65 லட்சம் பேருக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் கண்டிப்பாக. அதில் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கானோ, எவ்வளோ பேர் அந்த தொகுதி அந்த மாநிலத்தில் இருக்கானோ அவனுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். நல்லதொரு தீர்ப்பு. அடுத்து வரக்கூடிய 5 மாநிலங்களிலும் தேர்தல் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த 5 மாநிலங்களை ஆளக்கூடிய பாஜக அல்லாத கட்சிகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் உண்மை. நிறைய ஒரு கேள்வி, ஓட்சோரி அப்படிங்கிற ராகுல் காந்தி அவரோட கேம்பெயின் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளே வந்து அதை முன்னெடுத்து செல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தமிழ்நாட்டிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் கழிச்சு தான் அது தொடர்பாக வீடியோ போட்டிருந்தார் இல்லையா?
என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓட் சோரின்றத ராகுல் காந்தி சொன்னார். ஒரு நாள் எலெக்ஷன் கமிஷன் ஊர்வலம் போனாங்க, அரெஸ்ட் பண்ணி 2 மணி நேரம் வச்சான், விட்டுட்டான். அதுக்கு பிறகு அன்றைக்கி நைட் ராகுல் காந்தி டின்னர் கொடுத்தாரு. அந்த டின்னரில் போய் சாப்பிட்டு வந்தாங்க. அதை தாண்டி பிரதான இந்தியா கூட்டணி கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஏன் லெஃப்டோ அல்லது அகிலேஷ் யாதவோ அல்லது வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மமதாவோ இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அதை எடுத்துகிட்டு போகிறதா தெரியல. குறிப்பாக நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதை பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் மக்கள் இயக்கமாக கொண்டு போகிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஏதோ 1-2 அரங்க கூட்டங்களை நடத்துகிறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஸ்டாலின், மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணலை. காங்கிரஸே எதுவும் பண்ணலை. நீங்கள் இன்றைக்கி செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்பகத்தில் திமுக இளைஞர் அணி நடத்துகிற இந்த ஓட் சோரி இதில் போய் கலந்துக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு பெரிய அளவில் ஊர்வலம் நடத்தி, அவர் ஒரு மாநாடு நடத்தி, அவர் ஒரு ஹால் மீட்டிங் நடத்துறதுக்கு அவரால் முடியல. இது காங்கிரஸோட நிலைமை. திமுக இந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், நாங்கள் இதில் அக்கறை காட்டணுன்ற ஒரு நிலைப்பாடு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரிய அளவில் அதில் இப்போ ஒரு டீலிமிட்டேஷனுக்கு தென்மாநில முதலமைச்சர்கள் அப்புறம் வடபுலத்துலேருந்து சில பேரெல்லாம் ஆட்சி ஒரு மாநாடு 3 நாள் கூட்டத்தை நடத்தி மிகப்பெரிய அளவில் ஊடக வெளிச்சத்தை அதில் சம்பாதிச்ச ஸ்டாலின் அதுக்கு இணையாக இப்போ ஏன் ஒன்றுமே செய்யலை? ஸோ ஓட் சோரியில் ஓட்டுகள் திருடப்படுகின்றன என்ற ராகுலோட அந்த கேம்பெயினில் இந்தியா கூட்டணி கட்சிகள், குறிப்பாக மாநிலங்களை ஆளக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் பாஜக அல்லாத கட்சிகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. அதற்கு ஒரு காரணம் மோடியை பகைத்து கொள்ள வேண்டாம் என்ற எச்சரிக்கை உணர்வும் கூட இருக்கலாம். ஃபண்டிங்கெல்லாம் சுத்தமாக நின்று கிடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டிங்கும் இதில் நின்றுடும். அதனால் ஓட் சோரியில் ராகுல் காந்தி செயல்படுகிற அளவுக்கு, ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிற அளவுக்கு அவருடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமோ அகிலேஷ் யாதவோ இன்னும் பிறரோ பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். வர காலங்களே காட்டுவாங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு காட்ட மாட்டாங்க. இது நீங்கள் ஓட் சோரி 24 எலெக்ஷன் திருட்டு ஓட்டில் தான் ஜெயிச்சிட்டாங்கன்றது மோடியை நேரடியாக அட்டாக் பண்ணுற மாதிரி. நீங்கள் மோடியோட இயல்பு அறிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரிலாம் மோடியோட ஈகோவை தொட்டிங்கன்னா உங்கள் மாநிலத்தை நீங்கள் ஆள முடியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. அது ஸ்டாலினுக்கும் தெரியும், அகிலேஷ் யாதவுக்கும் தெரியும். அதனால தான் அவங்கெல்லாம் போகாமல் இருக்காங்க. இதை சும்மா நாம்கி ஆவாஸ் பேசுகிறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. தெருவில் இறங்கி ஒரு போராட்டம் ஏன் இல்லை? ஒரு டீலிமிட்டேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லா மாநில முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசுனீங்க. ஓட் சோரிக்கு ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதுவும் 2 நாள் பொறுத்து தான் நீங்கள் ரியாக்ஷனே கொடுக்குறீங்க. சும்மா சேஃபாக விளையாடுது திமுக. பெரிய அளவில் பாஜகவை பகைத்துக்கொள்ள திமுக விரும்பவில்லை. அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.